வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுவிட்ச் போர்டெல்லாம் சீக்கிரமாகவே ரொம்பவே எண்ணெய் பிசுக்கோட கரை அதிகமாக அழுக்காகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன் தான். ஸோ அந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராகவே சமைக்கிறதுனால அந்த எண்ணெய் கரைகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி சுவிட்ச் போர்டில் எல்லாம் படிஞ்சிட்டு ரொம்பவே பிசுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம கை வச்சு இப்படி தொடச்சோம் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அந்த பிசுக்கு வந்து வரவே வராது. ஸோ அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கோம். அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பேஸ்ட் மட்டும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நம்ம டெய்லி வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு பேஸ்ட் வந்து எடுப்போமோ அந்த அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துக்கிட்டு அந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து லைட்டாக அந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த சுவிட்ச் போர்டில் எங்கெங்கே வந்து கரைகள் இருக்கோ அந்த இடத்துல வந்து வச்சு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே வந்து நீங்கள் சுவிட்ச் போர்டெலாம் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் மெயினை வந்து முடிஞ்சால் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா சுவிட்ச் எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஒயர் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. காலில் எப்போவுமே வந்து செருப்பு போட்டுக்கோங்க. எப்போவுமே நம்மளோட சேஃப்டி முக்கியம் அப்படிங்கிறதுனால ஸோ இதெல்லாம் வந்து கவனமாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சுவிட்ச் போர்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பளிச்சுன்னு வந்து பளபளன்னு ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தயிரெல்லாம் நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா தயிர் வந்து சீக்கிரத்தில் புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தயிர் வந்து ரொம்ப புளிப்பாயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ஆகிடும். ஸோ தேவையில்லாமல் நம்ம வந்து தூக்கி குப்பையில் தான் கொட்டுவோம். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து தயிர் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு 3-4 பீஸ் வந்து இந்த மாதிரி தேங்காய் வந்து எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி போட்டு வைங்க. இந்த மாதிரி தேங்காய் வந்து நீங்கள் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து தயிரில் புளிப்பு ஏறவே ஏறாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சூப்பரான டேஸ்டியான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெசிபி வந்து நம்ம ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி ஆயிலே இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நான் தேவையான அளவுக்கு மசாலாலாம் வந்து போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஏர் ஃப்ரையரில் நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா லைட்டாக அந்த கீழே இருக்கிற பிளேட்டில் நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஏர் ஃப்ரையரில் இப்போல்லாம் சமைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா சுத்தமாக வந்து ஒரு துளி ஆயில் கூட நான் இந்த ஏர் ஃப்ரையரில் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அப்படியே தான் நான் வந்து சமைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயில் இல்லாமல் செஞ்சிங்கன்னா ரொம்பவே வந்து உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய வந்து வெயிட் லாஸும் பண்ண முடியும். நிறைய வெயிட் லாஸ் ரெசிபி நீங்கள் அந்த மாதிரி ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஏர் ஃப்ரையர் பார்த்திங்கன்னா லிப்ரா பிராண்டு. ஸோ இதோட டீட்டெயில் வந்து வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணினதுக்கப்புறம் மெனு பட்டனை கிளிக் பண்ணினதுக்கப்புறம் அந்த டெம்பரேச்சர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வந்து காமிக்கும். ஸோ அதுக்கப்புறமா டைமிங் வந்து செட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் டைம் வந்து செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக மொறுன்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெசிபி வந்து சூப்பராக ரெடியாக இருந்தது. ஆயில் வந்து சேர்க்காமல் எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பாடுகள் வந்து எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் குழந்தைங்களுக்கு கூட ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் அந்த மாதிரி ஆயில் இல்லாத ஃபுட்டு வந்து கொடுத்து பழக்கினீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து போக இந்த மாதிரி சாப்பாடு வந்து அதிகமாக விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கடைகளில் வந்து கிடைக்கிற மாதிரி நம்ம ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபுட்டு வந்து வாங்கி சாப்பிடும்போது நமக்கு தான் வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ்லாம் பண்ணுறீங்க, அதுக்காகலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏர் ஃப்ரையர் வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு ஆயிலோட செலவுமே வந்து ரொம்பவே நம்ம வந்து மிச்சம் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வீடு நீங்கள் வந்து துடைக்கும் போது கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற இந்த 2 பொருளை மறக்காமல் சேர்த்து நீங்கள் வந்து வீடு துடைச்சி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வந்து பார்ப்பீங்க. வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியே போயிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடு வந்து எப்போவுமே நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வீடு வந்து துடைக்கிறதுக்காக நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துருக்கேன். எப்போவுமே வந்து வீடு துடைக்கும் போது இந்த மாதிரி வீடு துடைக்கும் போது நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து வெளியே போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட வந்து ஒரு 2 கற்பூரத்தை அந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. கற்பூரம் வந்து சேர்க்கும் போது வீடு எப்போவுமே நல்லா வாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டில் சின்ன எறும்பு தொல்லைகள் எதுவும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே வந்து இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கிற வீடு துடைக்கிறதுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற லிக்விட் வந்து ஏதாவது வந்து சேர்த்துக்கலாம். நான் இது கூட கொஞ்சமாக வந்து லைசால் வந்து
வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நீங்கள் வீடு துடைச்சி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். அதோட தரையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து வர்ற சின்ன சின்ன குட்டி குட்டி பூச்சிகள், எறும்பு, வண்டு அந்த மாதிரி பிரச்சனையும் வந்து உங்களுக்கு எதுவுமே வராது. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது கூட வேறு ஏதாவது சேர்த்துக்கலாமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வெட்டி வேர் வந்து கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். 100 கிராமே வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா தான். ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கும் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ நிறையவே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் உடம்புக்கு வந்து தேய்ச்சி குளிக்கும் வரதுக்கு நீங்கள் நார் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நைலான் நார்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வெட்டி வேர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெட்டி வேரில் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி கிடைக்கும். ஸோ 40 ரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய குவான்டிட்டியில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு கூட நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதை வந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணினதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அந்த மாதிரி தண்ணி வந்து யூஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே போட்டு வச்சுருங்க. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் நறுன்னு ஹார்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம அப்படியே வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடம்புல வந்து கீறிடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா ஊறிட்டு அது வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கமன்னு உங்களுக்கு வாசமாக இருக்கும். உங்களுக்கு வந்து வேர்வை ஸ்மெல் வந்து தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குளிக்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி வெட்டி வேர் நார் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தேய்ச்சி குளிச்சு பாருங்கள். உங்களுக்கு வேர்வை ஸ்மெல்லே வந்து வரவே வராது, நல்ல வாசமாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பாடி வாஷோ இல்லை சோப்போ எது வேணும்னாலும் லைட்டாக அதில் வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள். நல்ல உங்களுக்கு ஒரு க்ளோவும் கிடைக்கும். அதே சமயத்தில் நல்ல அழுக்கும் போகும். உடம்புல வந்து நல்ல ஒரு வாசம் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து வேர்வை ஸ்மெல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து படிப்படியாகவே உங்களுக்கு வந்து குறைஞ்சி போயிடும். கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடைகளில் இந்த மாதிரி கேட்டு வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ரெகுலராக இதை யூஸ் பண்ண உங்களுக்கே வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பளிச்சுன்னு நல்ல ஒரு க்ளோவும் கொடுக்கும். ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் பள்ளி தொல்லைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெட் பேக் வந்து கொடுப்பாங்க இல்லையா? அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முட்டை ஓடு வந்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ண முட்டை ஓடுகள் வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய வந்து செடிகளுக்கு வந்து நான் எடுத்து போட்டுருவேன், ரோஜா செடிகளுக்கெல்லாம். ஸோ அதில் இருந்து ஒரு 2-3 அளவுக்கு வந்து முட்டை ஓடு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுடலாம். நாம் வந்து முழுசாக வைக்கலை, சும்மா லைட்டாக அந்த மாதிரி உடச்சி விட்டுருக்கேன். இந்த மாதிரி உடச்சதுக்கப்புறமா லைட்டாக அதை வந்து குட்டியாக ஒரு முடிச்சு மாதிரி போட்டு நீங்கள் அந்த மாதிரி கிச்சன் ஜன்னலில் வந்து தொங்க விட்டுருங்க. உங்களுக்கு வந்து பள்ளி தொல்லைகள் வந்து இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்ப்ரிங் ஆனியன் ரெசிபி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இதை வந்து ஒரு சுண்டல், அதாவது ஒரு பொரியல் மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதில் தேங்காய் வந்து சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக இந்த மாதிரி அரிஞ்சிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து பெருசாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நல்லா பொடியஸாக இந்த மாதிரி கீரை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு கீரையை வந்து ஒரு 20 ரூபா ரேஞ்சில் தான் நமக்கு வந்து விற்கிறாங்க. ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு வாங்குகிற ப்ரைஸில் தான் இருக்கும். இப்போது க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கடுகு, ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் வந்து சேர்க்க தேவையில்ல. ஏன் அப்படின்னா இதுலேயே வந்து வெங்காயம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்ச அந்த ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இது வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப எடுக்காது. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா கமன்னு நல்ல வாசமாக இருக்கும். இந்த ஒரே ஒரு பொரியல் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாப்பாடு ஒரு 2 பிளேட் சாப்பாடு கூட வந்து சாப்பிட்லாம். சைடிஷ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது. இந்த ஒரு பொரியலே உங்களுக்கு போதும். ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை வந்து இந்த மாதிரி தூவி விட்டுருங்க.
தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி ஒரு 2-3 தடவை வந்து கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி ரெகுலராக கண்ணாடி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அது வந்து அழுக்கு அதிகமாகிடும். ஸோ நம்ம வந்து சமைக்கிற டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த காற்றுல அந்த எண்ணெய் கரைகள் அது இதுன்னு பறந்துட்டு உங்களுக்கு வந்து கண்ணாடியே வந்து ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும். ரெகுலராகவே போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 2 டைமாவது இந்த மாதிரி தொடச்சி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக அது வந்து துடைக்கிறதுக்காக நான் வந்து வேஸ்லின் எடுத்திருக்கேன். வேஸ்லின் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. இப்போ அந்த கண்ணாடி வந்து துடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாத் வந்து கொடுத்துருப்பாங்களே, அந்த கிளாத் வந்து யூஸ் பண்ணி கூட நீங்கள் தொடச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணி கூட நீங்கள் தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி வேஸ்லின் மட்டுமே வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கண்ணாடி வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு சூப்பராக உங்களுக்கு புதுசு போல் ஆகிடும். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நினைப்பீங்க இந்த மாதிரி வாஸ்லின் வந்து யூஸ் பண்ணி துடைக்கிறதுனால இந்த கண்ணாடியோட பவர் வந்து போயிடுமா அப்படின்னு. கண்டிப்பாக அதெல்லாம் போகவே போகாது. நார்மலாக உங்களுக்கு கண்ணாடி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். அதே சமயத்தில் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு க்ளீனாக. வேறு எதுவும் நீங்கள் வந்து சேர்த்து இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. வாஸ்லின் வந்து நம்ம எப்போவுமே வீட்டில் ரெகுலராக வச்சுருப்போம். அது மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் துடைச்சி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு துணி வாங்குறீங்க அப்படின்னும் போது அதை வந்து மற்ற துணிகளோட வந்து நம்ம கலந்து துவைக்கும் போது அதில் வந்து சாயம் போயிடுச்சு அப்படின்னா மற்ற துணிகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா சாயம் வந்து ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து சொல்கிற ஐடியா படி நீங்கள் வந்து துணியை துவைச்சி பாருங்கள். சாயம் வந்து போகிறது உங்களுக்கு ரொம்பவே கம்மியாயிடும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம அலசி பார்க்கலாம் எந்தளவுக்கு சாயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா நிறைய சாயம் வந்து விட்டு வருது பாருங்கள். ஸோ இதே வந்து நம்ம மற்ற துணிகளோட கலந்து போட்டுட்டோம் அப்படின்னா மற்ற துணிகள்லையும் இதோட சாயம் வந்து ஒட்டிக்கிட்டு துணிகளே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த தண்ணியை வந்து கீழே கொட்டிட்டு திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிச்சிக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கல்லுப்பாக இருந்தால் இன்னுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தூள் உப்பை வந்து சேர்த்து கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து துவைக்கிற அந்த சாயம் போகிற துணியை இதில் வந்து லைட்டாக முக்கி எடுத்து பாருங்கள். உங்களுக்கு சாயம் போகிறது கம்ப்ளீட்டாக அப்படி உங்களுக்கு வந்து குறைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி துணிகளில் இருந்து சாயம் போகிறது குறைஞ்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் துணிகள் வந்து சீக்கிரமாக வெளுத்து போகிறதும் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து துணியிலேருந்து சாயம் கம்மியாக போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் டைம் இருந்தது அப்படின்னா செக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.